அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளையார் பிடிக்க குரங்கில் முடிந்த கதை என்று நம்முடைய நாட்டுப்புறத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அதை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அன்பர்களே, பிள்ளையார் பிடிக்க குரங்கில் முடிந்த கதை என்று சொல்லுவார்கள். இந்த பழமொழிக்கு ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கின்றது, அற்புதமான பின்னணி இருக்கின்றது. வியாச பகவான் மகாபாரதத்தை எழுத வேண்டும் என்று முடிவு செய்கின்றார். அப்படி என்று சொன்னால் அந்த மகாபாரத ஸ்லோகங்களை எல்லாம் நாம் சொல்ல சொல்ல எழுதக்கூடிய ஒருவர் வேண்டுமென்று அவர் தேடுகின்றார். அப்படி தேடுகின்ற பொழுது அவர் விநாயகப் பெருமான் எழுதினால் நன்றாக இருக்குமே என்று யோசிக்கின்றார். யோசித்து விநாயகப் பெருமான்கிட்ட நான் மகாபாரதம் எழுதப் போகின்றேன், பாரதம் பாடப்போகின்றேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே எனக்கு எழுதி தர வேண்டும் என்று கேட்கின்றார். அதாவது அந்த காலத்திலே ஒரு கவிஞர் சொல்வதை எழுதக்கூடிய எழுத்தராக, முதல் எழுத்தராக விநாயகப் பெருமான் இருந்திருக்கின்றார். அப்போ விநாயகப் பெருமான் சொல்கின்றார், அப்படி என்றால் நான் எழுதுகின்றேன், என்னுடைய தந்தத்தையே ஒடித்து எழுத்தாணியாக்கி நான் எழுதுகின்றேன். ஆனால் நான் சொல்ல நான் இந்த எழுத்தின் வேகத்துக்கு ஏற்றா போல நீ கவியும் வேகமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கின்றார். அதற்கு வியாச பெருமான் சொல்லுகின்றார், விநாயகப் பெருமானே, அப்படியே சொல்லுகின்றேன், ஆனால் நான் சொல்லக்கூடிய கவியின் பொருளை உணர்ந்து நீங்கள் எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதன் அடிப்படையிலே வியாச பகவான் சொல்ல அதனுடைய பொருளை உணர்ந்து விநாயகப் பெருமான் தன்னுடைய எழுத்தாணி கொண்டு எழுதியதுதான் மகாபாரதம். எனவே விநாயகர் எழுத்தாணி பிடித்தது அந்த பாரத கதை. எனவே விநாயகர் பிடித்தார். பிறகு எப்படி குரங்கிலே முடிந்தது? ஒன்றும் கிடையாது. மகாபாரத யுத்தம் நடைபெறுகின்றது, யுத்தம் நிறைவடைந்து விடுகின்றது. யுத்தம் முடிந்தவுடனே அர்ச்சுனன் தன்னுடைய தேரிலே இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற அந்த அர்ச்சுனனை பார்த்து பகவான் கிருஷ்ணர், அர்ச்சனா, நீ தேரை விட்டு விரைவாக கீழே இறங்கு என்று சொல்லுகின்றார். உடனே அந்த அர்ச்சுனனோ தேரை விட்டு விரைவாக கீழே இறங்குகின்றான். இறங்கிய உடனே அந்த தேரின் உச்சியிலே பறந்து கொண்டிருந்த அந்த அனுமன் கொடி, ஆஞ்சநேயருடைய கொடியானது கீழே விழுந்து விடுகின்றது. கீழே விழுந்த சில நிமிடங்களிலே தேரானது தீப்பற்றி எரிந்து விடுகின்றது. அப்பொழுது அர்ச்சுனன் பகவானிடம் கேட்கின்றார், என்ன அதிசயம், எனது தேர் தானாக தீப்பிடி தெரிந்து விட்டதே என்று கேட்கின்றார். அதற்கு பகவான் சொல்லுகின்றார், நாம் மகாபாரத யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த தேரின் மீதும் நம்மீதும் எண்ணற்ற கொடிய அஸ்திரங்கள் எல்லாம் நம்மீது பிரயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் ஆஞ்சநேய பகவான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க, ஆஞ்சநேய பகவான் கொடியின் வடிவமாக இருந்து அந்த அஸ்திரங்களை எல்லாம் தன்னுள்ளே தாங்கி கொண்டார். அதனால் அந்த நம்முடைய ரதத்துக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படவில்லை. ஆனால் போர் முடிந்து விட்டது. ஆஞ்சநேய பெருமான் அந்த ரதத்தை விட்டு இறங்கிவிட்டார். அதன் அடையாளமாகத்தான் அந்த கொடியிலே இருந்த அந்த கொடியானது கீழே விழுந்தது. அந்த கொடியிலே இருந்த ஆஞ்சநேய பகவானும் அந்த ரதத்தை விட்டு இறங்கிவிட்டார். எனவே அந்த அஸ்திரங்கள் எல்லாம் அந்த தேரினை எரித்து விட்டது என்று சொல்லுவார்கள். எனவே இப்படி குரங்கிலே முடிந்திருக்கிறது மகாபாரத போரானது. அந்த குரங்காக இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய பகவானுடைய அந்த அருளாசினோடு அந்த ரதமானது எரியாமல் இருந்து அந்த ஆஞ்சநேய பகவான் அந்த ரதத்தை விட்டு நீங்கியவுடனே அந்த ரதமானது, தேரானது தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. எனவே மகாபாரதம் பிள்ளையார் எழுத்தாணி பிடிக்க அந்த ஆஞ்சநேய பகவான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆஞ்சநேய பகவானுடைய அருளின் காரணமாக அது அந்த மகாபாரத பொருள் நிறைவுக்கு வந்ததுனால பிள்ளையார் பிடிக்க குரங்கில் முடிந்த கதை என்று நாம் சொல்வழக்கிலே சொல்லி இருக்கின்றோம். நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அது வேறொன்றாக மாறியது என்கின்ற பொருளை சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு அது சொல்லப்பட்டாலும் உண்மையான விளக்கம் இதுவாகத்தான் இருக்கும். அன்பர்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமானுடைய அருளும் ஆஞ்சநேய பெருமானுடைய அருளும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.